ஹைஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிமன்ற வளாகத்தில் கைது செய்யப்பட்ட ஏடிஜிபி ஜெயராம். என்ன காரணத்தினால கைது செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 16 வயது சிறுவனை கடத்தியதால இவங்கள கைது பண்ணியிருக்காங்க. இவங்களோட சேர்த்து இன்னும் ஒரு சிலரை கைது பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புவை ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏ. அது மட்டும் இல்லாம முன்னாள் காவல் பெண் அதிகாரி சரியா? அவங்க பேர் என்ன பேருன்னா மகேஸ்வரி. அவங்களோடையும் சேர்த்து ஒரு வக்கீலையும் கைது பண்ணியிருக்காங்க. அந்த பையன் யாரு? எதனால இவங்க கடத்துனாங்க? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தருவீங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, முதல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். முதல்ல திருவள்ளூர் மாவட்டம் கலாம்பாக்கம் பகுதியை சேர்ந்த இளைஞர் சரியா? தேனி மாவட்டம் சேர்ந்த பெண்ணை டீப்பா காதலிச்சு லவ் பண்ணியிருக்காங்க. பதிவு திருமணம் எல்லாமே பண்ணிட்டாங்க. இதுல இருந்து தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரு வீட்டாருமே வேற வேற கேஸ்ட். உங்களுக்கு புரியும்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண் வேற ஜாதி, அந்த பையனும் வேற ஜாதி. இந்த பெண் அவங்க லவ்வ வீட்ல சொல்லியிருக்காங்க. வீட்ல அக்செப்ட் பண்ணிக்கல. அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சரியா? அப்போ இது பெண் வீட்டாருக்கு சுத்தமா பிடிக்கல. அப்ப என்ன பண்றாங்கன்னா, பெண்ண பிரிச்சுட்டு வந்துரணும், அந்த பையனையும் கடத்திரணும், அவளையும் கூட்டிட்டு வந்துரணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறாங்க. அந்த பிளான்ல 3 பேத்த செட் பண்றாங்க. சரியா? செட் பண்ணியாச்சு. அடுத்த கட்டமா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3 பேருமே இந்த பையன் வீட்டுக்கு போறாங்க. எப்படியோ அவங்களுடைய மக அங்க தான் இருப்பாங்கன்னு தெரியும். அதனால பையன் வீட்டுக்கு திடீர்னு போறாங்க. போன இடத்துல அந்த பையனையும், அந்த பொண்ணையும் தேடி பார்த்துருக்காங்க. தேடி பார்க்கும்போது அங்க யாருமே இல்ல. அதுக்கு பிறகு எப்படியும் அந்த பெண்ணுக்கு தெரியும், நம்ம வீட்ல இந்த மாதிரி பண்ணுவாங்க. நம்ம எங்கேயாவது போயிருவோம் அப்படின்னு அந்த பிள்ளைக்கு தெரியும். அதே மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பையனும், அந்த பெண்ணு அங்க இல்ல. தலைமறைவாயிட்டாங்க. கல்யாணம் கழிஞ்சு அடுத்த செகண்டுமே. அதுக்கப்புறம் அந்த வீட்ல யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையனோட அம்மாவும், அந்த பையனோட தம்பி. சரியா? அந்த தம்பிக்கு வயசு எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 16 வயசு தான் ஆகுது. மேல மொட்டை மாடியில தூங்கிட்டு இருந்திருக்கான். அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த 3 பேரும் அந்த பையன தூக்கிட்டு வந்துட்டாங்க. இனி இந்த பையன நம்ம தூக்கியாச்சு. இனி தூக்குனனால அந்த பையனும், அந்த பொண்ணும் கண்டிப்பா நம்மகிட்ட வந்துருவாங்க அப்படின்னு தெரிஞ்சு, அந்த பையன தூக்கிட்டு வந்தது மட்டும் இல்லாம என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா சுத்தி ரவுண்ட் அடிச்சிருக்காங்க. ரவுண்ட் அடிச்சு அந்த பையன போட்டு அடிச்சிருக்காங்க. மனசளவுல துன்புறுத்தியிருக்காங்க. அந்த அளவுக்கு துன்புறுத்திட்டு அடிச்சுட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஹோட்டல் முன்னாடி அந்த பையன இறக்கி விட்டுட்டாங்க. இனி இத பார்த்துட்டு அந்த பையனோட அம்மா சும்மா இருப்பாங்களா? கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாங்க. என்ன பண்ணாங்கன்னா, உடனே ஓடி இந்த போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. என் பையன கடத்திட்டு போயிட்டாங்க. போலீஸ் என்னம்மா ஆச்சு? என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்கும்போது எல்லா டீட்டெயிலும் சொல்றாங்க. என் பையன் ஒரு பொண்ண லவ் பண்ணான். அது பொண்ணோட வீட்ல ஒத்துக்கல. அந்த பையன் என் பையன் வேற காஸ்ட், அந்த பொண்ணும் வேற காஸ்ட். இப்படி ஓடி கல்யாணம் பண்ணிட்டு இப்போ இந்த பிளேஸ்ல இருக்கிறாங்க. இப்படி ஒரு 3 பேர் வந்தாங்க. கடத்திட்டு போயிட்டாங்க. என் 2வது பையன 16 வயசு ஆகுது. இந்த பையன அடிச்சிருக்காங்க, துன்புறுத்திருக்காங்க. நான் பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாமே டீட்டெயில் ஸ்டார்ட்டிங்ல இருந்து ஃபுல் டீட்டெயிலும் சொல்லி கம்ப்ளைண்ட் குடுத்தாச்சு. அடுத்ததாட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் அதிகாரிகள் இத விசாரணை நடத்துறாங்க. இந்த விசாரணையில முதல்ல 3 பேர் மாட்றாங்க. அந்த 3 பேர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணேசன், வனராஜா, மணிகண்டன். அத 3 பேருமே மாட்டியாச்சு. அவங்க கிட்ட விசாரணை நடத்துறாங்க. விசாரணை நடத்தியாச்சு. அடுத்ததாட்டு இன்னும் ப்ரூஃப் ஃபுட்டேஜ் இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸே ஷாக் ஆகுற வகையில ஒரு சம்பவம் அந்த ஃபுட்டேஜ்ல மாட்டுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 3 பேருமே அந்த பையன கடத்தின கார் யாரோட கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஜிபி ஜெயராம் ஓட காரு. அவருடைய பர்சனல் கார் கிடையாது. அது என்ன கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் அந்த ஏடிஜிபிக்குலாம் ஒரு கார் குடுப்பாங்க பர்சனல் காராட்ட. அந்த கார்ல இவங்க எல்லாருமே கடத்தியிருக்காங்க. அது ஃபுட்டேஜ்ல மாட்டியிருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்ததாட்டு இந்த 3 பேர்த்துமே மறுபடியும் விசாரணை நடத்தியிருக்காங்க. அந்த விசாரணையில அந்த 3 பேருமே ஏடிஜிபி சம்மந்தப்பட்டவங்க மாதிரி தான் அதுல வெளிப்படையா பேசியிருக்காங்க. ரொம்ப ஒண்ணும் டீப்பா சொல்லல. ஓரளவுக்கு சொல்லியிருக்காங்க. அவங்க சம்மந்தப்பட்டவங்க மாதிரி தான் பேசியிருக்காங்க. இதையும் கிடைச்சிடுச்சு. அடுத்ததாட்ட செகண்ட்
தேர்ட் ஒன் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கார்ல கடத்திருக்காங்கன்னு தெரியுது. இனி அடுத்தமா அந்த கார வந்து சும்மா இருப்பாங்களா? கண்டிப்பா சர்ச் பண்ணுவாங்க. சர்ச் பண்ணுவோம்னு சொல்லிட்டு டீப்பா சர்ச் பண்ணியிருக்காங்க. அதுல ரூ. 7,00,000 பணம் கிடைச்சிருக்குது. சரி இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிமன்றத்துல போய் ஒப்படைக்கிறாங்க. இந்த மாதிரி சம்பவம் இப்படி இந்த தேதிக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு மே 10ஆம் தேதி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா டீட்டெயில்ஸும் கொண்டு குடுக்குறாங்க. உடனே நீதிமன்றத்துல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஜிபிய கைது பண்ணிருங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது வந்து இந்த அளவுக்கு சேஃப்டி இல்ல. இப்படி பண்ணுவாங்கன்னா ஒரு கவர்ன்மெண்ட் ஆபீஸர் மக்களுக்கு வந்து தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் குடுத்தாச்சு. அடுத்ததாட்டு என்ன பண்றாங்கன்னா, அந்த சம்பவ இடத்துல நீதிமன்றத்துக்கு வெளியே ச ஸ்பாட்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதிகாரிகள் வந்து ஏடிஜிபிய வந்து கைது பண்ணியாச்சு. அதாவது இந்த அரச அதிகாரியாட்டு இந்த யூனிஃபார்த்தோடயே கைது பண்ணது இந்த வாட்டி அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க. சரியா? இதுவரைக்குமே யாருமே இப்படி கைது பண்ணது கிடையாது. ஸ்பாட்லயே கைது பண்ணியாச்சு. சரி இனி அடுத்த கட்டமா ஏடிஜிபிட்ட சும்மா இருப்பாங்களா? அடுத்த கட்டமா விசாரணை நடத்துவாங்க. அப்படி விசாரணை நடத்தியிருக்காங்க. அப்படி நடத்துனதுல அவர் என்ன சொல்வாரு? அவருடைய பதில் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெனச்ச மாரி தாங்க. அவங்கள்ட்ட போலீஸு "என்னாச்சு? நீங்க எதனால இந்த பையன கடத்துனீங்க?" அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, "அப்படியா நான் கடத்தல. என் காரு காணாம போயிடுச்சு." அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு கவர்ன்மெண்ட் ஆபீஸோட கார் எப்படி காணாம போகும்? கண்டிப்பா இது ஒரு போலீஸோட கேள்வியா இருக்கும். அதே மாதிரி அவங்க நம்பல. என்னுடைய கார் வந்து காணாம போயிடுச்சுன்னு தான் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இவர்ட்ட எத்தன மணி நேரம் விசாரணை நடத்துனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20 டூ 24 ஹவர்ஸ் வரைக்கும் இவங்கள்ட்ட விசாரணை நடத்துனாங்க. விசாரணை என்ன கேள்வி கேட்கப்பட்டது? என்ன சொன்னாரு? அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் டீட்டெயில் வந்து அதிகப்பூர்வமா வெளியிடல. பட் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு சில விஷயங்கள் மட்டும் வெளியிட்டிருக்காங்க. சரி இந்த மாதிரி பண்ணியாச்சு. இனி அடுத்த கட்டமா அவர்ட்ட விசாரணை நடத்தியாச்சு. இனி அவருடைய ஃபோன் கால்ஸ பார்ப்பாங்க. அவர் யாருகிட்ட பேசினாங்க, இந்த விஷயத்துல யாரெல்லாம் சம்மந்தப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்கல்ல. அதே மாதிரி ஃபோன் கால்ஸ் எடுத்திருக்காங்க. சம்மந்தப்பட்டவங்கலாம் எல்லாருமே மாட்றாங்க. சரியா? மாட்னது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஜிபி ஜெயராம் வந்து யாருகிட்டலாம் ஃபோன் பேசியிருக்காங்கன்னா, புவை ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏ கிட்டயும், அப்புறம் வந்து முன்னாள் காவல் பெண் அதிகாரி மகேஸ்வரி கிட்டயும், வழக்கறிஞர் சரத்துக்கிட்டயும் ஃபோன் கால் பேசியிருக்காங்க. சரி ஃபோன் கால் பேசினத ரெக்கார்ட் எடுக்கலாமான்னு சொல்லிட்டு போலீஸ் அதிகாரிகள் பார்த்துருக்காங்க. அதே மாதிரி ரெக்கார்ட்ஸும் கிடைச்சிருக்குது. அத பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஷாக் குடுக்குற வகையில இருந்திருக்குது. இவங்க எல்லாருமே சேர்ந்து உடந்தையா இருந்திருக்காங்க. இந்த ரெக்கார்ட்ஸையும் நீதிமன்றத்துல ஒப்படைக்கப்பட்டிருக்குது. உடனே நீதிமன்றத்துல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணிருங்க அப்படின்னு வந்து தகவல் குடுத்தாச்சு. சரி இனி எம்எல்ஏவ அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. இனி எம்எல்ஏ சும்மா இருப்பாங்களா? கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாங்க. இனி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, முன்ஜாமீன் கேட்பாங்க. அதே மாதிரி அவர் முன்ஜாமீன் கேட்டாரு. இதுக்கு நீதிமன்றத்திலருந்து நான் முன்ஜாமீன் தர முடியாதுன்னு சொல்லியாச்சு. இனி அ அவரு மறுபடியும் கேட்கிறாரு. முன்ஜாமீன் வேணும்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நீதிமன்றத்துல சரமாரியான கேள்வி கேட்கறாங்க. என்ன கேள்வி கேட்கறாங்க? ஒரு எம்எல்ஏவா இருந்துகிட்டு இந்த மாதிரி பண்ணலாமா? மக்கள் உங்களுக்கு என்னத்துக்கு ஓட்டு போட்டாங்க? உங்கள என்னத்துக்கு தேர்ந்தெடுத்தாங்க? நீங்க எல்லாமே பண்ணுவீங்க. நிதி உதவி எல்லாமே பண்ணுவீங்கன்னு சொல்லி தானே போட்டாங்க. ஆனா நீங்க இந்த அளவுக்கு துரோகம் பண்ணுவீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில விஷயங்கள் சரமாரியான கேள்வி எழுப்பியிருக்காங்க. முன்ஜாமீன்லாம் தர முடியாது. ஜூன் 26ஆம் தேதி ஒத்திவைப்பு அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. இப்போ நம்ம ஏடிஜிபிய வந்து கைது பண்ணியாச்சு. ஏடிஜிபியோட முதல் கட்ட விசாரணை நடந்தாச்சு. இனி 2வது கட்ட விசாரணை எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 26ஆம் தேதி அடுத்த கட்ட விசாரணை நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இவர கைது பண்ணியாச்சு. இனி இவரோட வேலையும் போயிடுச்சு. சரியா? இவரு அ அடுத்த வருஷம் மே மாசம் ரிட்டயர்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன்ல வந்திருக்காரு. இப்படி இருக்க சூழ்நிலையில திடீர்னு இவர வந்து கைது பண்ணிட்டாங்க. ஏன்னா, இவரு பண்ண சம்பவத்த குறித்துனால தான் கைது பண்ணியிருக்காங்க. சரி இந்த ஏடிஜிபி யாரு? இவருடைய டீட்டெயில்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம விளக்கமா பார்க்கலாம். ஏடிஜிபி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரு வந்து கர்நாடக மாநிலம் ராம்நகரை சேர்ந்தவர். சரியா? இவரு கன்னட மொழியிலேயே முதுகலை பட்டமும், வரலாற்று பட்டமும், எம்பி ப டாக்டர் பட்டமும் அங்கேயே படிச்சுட்டாரு. இவருடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்ன்மெண்ட் ஆஃபீஸரா ஆகணும். கவர்ன்மெண்ட் வேலைக்கு போணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் பி தேர்ச்சி எழுதுறாரு. அதுலயும் அவர் வெற்றி பெற்றாரு. அதுக்கப்புறம் இவருடைய லட்சியம், கனவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎஸ்ல வந்து நம்ம வரணும். ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய கனவா இருந்திருக்கு. அதே மாதிரி யுபிஎஸ்சி தேர்வுல வந்து எழுதி வெற்றி பெற்றாரு. கரெக்ட்டா அவருடைய வயசு அப்போ வந்து 34 வயசு ஆகுது. சரியா? அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு பிரிவுல ஐபிஎஸ் அதிகாரியாட்டு ஆனாரு.
எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1996ஆம் ஆண்டுல தமிழ்நாட்டு ஐபிஎஸ் அதிகாரியா அப்பதான் அவரு பணியாற்றுறாரு. சரியா? அதுக்கு பிறகு கோவை குண்டு சம்பந்தத்துக்கு பிறகு அவர் வந்து கோவையில ஏஎஸ்பி ஆகவும், நாமக்கல், தர்மபுரி மாவட்டங்கள்ல எஸ்பி ஆகவும் பணிபுரிஞ்சார். சரியா? அடுத்த போஸ்டிங். அதுக்கப்புறம் வந்து அ ஐஜியாக உயர் பதவி வந்து பெற்றாரு. அதுக்கப்புறம் வந்து ஏடிஜிபியாக உயர் பதவி பெற்றாரு. சரியா? அவருடைய போஸ்டிங் வந்து கூடிக்கிட்டே இருக்குது. அ அடுத்தது தமிழ்நாட்டு காவல்துறையில ஆப்பரேஷன் குற்ற ஆவண காப்பகங்கள்ல வந்து அவர் பணிபுரிச்சாரு. இப்போ அவர் என்ன போஸ்டிங்ல இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயுதப்படை ஏடிஜிபியாக வந்து பணிபுரிஞ்சுட்டு வராரு. அடுத்த வருஷம் மே மாசம் இவருக்கு வந்து ரிட்டயர்மெண்ட். இதுதான் ஏடிஜிபியோட ஃபுல் ஸ்டோரி. அவர் எப்படி வந்தாரு இந்த ஒர்க்குக்கு, இப்போ எப்போ ரிட்டயர்மெண்ட் எல்லாமே இவரோட ஸ்டோரியே இதுதான். சரி, இப்போ ஆ இனி அடுத்த கட்டமா நம்ம போலீஸ் அதிகாரிகள் வந்து ஏடிஜிபிய வந்து கைது பண்ணியாச்சு. இனி விசாரணை இன்னும் மேலும் மேலும் நடத்திட்டு தான் வராங்க. இனி அடுத்த கட்ட விசாரணையில என்னென்ன விஷயங்கள் வந்து தென்படுதோ, மாட்டுதோ தெரியல. அத மாட்டுனதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுக்கு அந்த அதிகபூர்வமான தகவல வந்து வெளியிடுவாங்க. இப்ப நம்மளுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏடிஜிபிய வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து மக்கள் மத்தியிலயும், அதிகாரிகள் மத்தியிலயுமே பெரும் ஷாக் குடுக்குற வகையில தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரு ஒரு நல்ல பொசிஷன்ல உள்ளவரு. இந்த அடுத்த வருஷம் ரிட்டயர்மெண்ட் எல்லாமே இருக்கிற சமயத்துல, இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு யாருமே நெனச்சு பார்க்கல. அந்த வகையில எல்லாத்துக்குமே அங்குள்ள அதிகாரிகளா இருக்கட்டும் சரி, மக்கள் மத்தியில இருக்கிறதும் சரி, எல்லாருமே வந்து ஷாக் குடுக்குற வகையில தான் இருக்குது. இத பார்க்கும்போது எனக்கே ஷாக் ஆக வகையில தான் இருக்குது. இப்போ இந்த டிஜிபி சாரி இப்போ இந்த ஏடிஜிபி வந்து இப்படி சம்பவத்த பண்ணியிருக்காரு. இனி இன்னும் விசாரணை நடத்திட்டு தான் வராங்க. இனி அடுத்த கட்ட விசாரணையில அவரு என்ன காரணத்தினால இது பண்ணாரு? இல்லன்னா ஹெல்ப் பண்ணாரா? இல்லன்னா இதுல இவரும் உடந்தையா? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயில் வந்து வெளியிடுவாங்க. இப்போ என்ன பொறுத்தவரைக்கும், ஒரு அதிகாரியா இருந்து இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ என்ன சொல்லணும்னே எனக்கு தெரியல. ஒரு சின்ன பையன கூட்டிட்டு போய் கொடுமைப்படுத்தியிருக்காங்க. ஒரு அதிகாரி ஏடிஜிபியா இருந்து என்ன பண்ணணும்னா, ஒரு கார குடுத்துருக்க கூடாது. ஹெல்ப் பண்ணியிருக்க கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அவரு ஆக்ஷன் எடுத்திருக்கணும். ஆனா அத பண்ணாம, அந்த பையன கடத்துறதுக்கு எல்லாமே உடந்தையா இருந்துகிட்டு, இந்த மாதிரி அந்த பையன கொடுமைப்படுத்தியிருக்காங்க. இது வந்து இந்த காலகட்டத்தில யாருமே ஒரு பாதுகாப்பே இல்லையா? அந்த மாதிரி எல்லாத்தையுமே யோசிக்கிற வகையில தான் இந்த விஷயத்தையும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குது. சரி, இந்த சம்பவத்த குறித்து மக்களாகிய நீங்க இத பத்தி என்ன நெனைக்கிறீங்க? இத பத்தி உங்களுடைய கருத்து ஒண்ணு இருக்கும் கண்டிப்பா. அந்த கருத்த கமெண்ட்ல தெரிவிங்க. இனி இந்த விஷயத்த குறித்து இனி அடுத்த கட்ட விசாரணை வந்து ஜூன் 26ஆம் தேதி நடக்கும். அதுல என்ன விசாரணை நடத்துனாங்க? என்ன அவங்க பதில் சொன்னாங்க? எல்லாமே நம்ம ஃபுல் டீட்டெயிலா வந்து கண்டிப்பா பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோல. உங்களுடைய கருத்த கமெண்ட்ல தெரிவிங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பாய்.